To give you awareness about that, please be patient and give your thought and be attentive and listen to all that she is saying. Okay? Stand up and give her a salute. Good. Take your seats. To all. எல்லாருமே ரொம்ப டயர்டாக இருப்பீங்க. காலையிலே வந்துட்டு வெயிலில் உங்களை நடக்க வச்சுருப்பாங்க. ஆனால் எல்லாருமே வந்துட்டு அந்த டயர்ட்னஸ் இல்லாமல் லாஸ்ட்டு முடிகிற வரைக்குமே எல்லாருமே எனர்ஜியாக இருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா சில பசங்க சில ஸ்கூல்லலாம் வந்துட்டு ஸ்டார்டிங் வந்து நல்லா ஹியூமன் டிராஃபிக்கிங் அப்படின்னா, அதாவது ஒரு மனிதரை வந்துட்டு கடத்துறது எதுக்காக பண்ணுவாங்க? கடத்தல்னா என்னன்னு தெரியுமா? என்னது? கிட்னாப்பிங். சரி, கரெக்டு. அதாவது கடத்தல் எதுக்காக செய்வாங்க? பணத்துக்காக செய்வாங்க. இப்போ நம்மளோட ஆர்கன்ஸை வந்துட்டு கொடுக்குறதுக்காக செய்வாங்க. அப்புறம் ஏதாவது மோட்டிவ் இருக்கும், அவங்கள கூப்பிட்டு போய் கடத்திட்டு போய் எது வேணால் பண்ணலாம். சரியா? அந்த மாதிரி நிறைய இருக்கும். நீங்கள் நிறைய டிவி சினிமாவில் நிறைய பார்த்துருப்பீங்க, கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டு. இப்போ இது என்னென்னா வந்துட்டு இதுக்காக தனியாக வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு யூனிட்டே இருக்குது. இந்த மாதிரி வந்து மனிதர்களை வந்து கடத்துறதை வந்துட்டு தடுக்கிறது, கண்டுபிடிக்கிறதுக்காகவே வந்து ஒரு யூனிட்டே வச்சுருக்காங்க எங்கள் டிபார்ட்மெண்ட்டில். இதுக்காக தனியாக ஒரு பிரிவு இருந்து அதுக்கு ஒரு இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ எல்லோரும் இருந்து அதை வந்துட்டு பார்த்துட்ருக்குறாங்க. சரியா? இப்போ வந்துட்டு நிறைய குழந்தைகளை வந்துட்டு கிட்னாப் பண்ணுறாங்க. நீங்கள் நியூஸ் பேப்பர்லாம் பார்த்துருப்பீங்க. எதுக்காகன்னு தெரியுமா? குழந்தைங்களை எதுக்காக கடத்துகிறாங்க அப்படின்றது எதாவது தெரியுமா? குழந்தைங்கன்னா வந்துட்டு சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? இப்போ குழந்தைங்களை எதுக்காக அப்படின்னா வந்துட்டு, இப்போ கடத்துனாங்க அப்படின்னா இங்கே வச்சுருக்க மாட்டாங்க. மேபி நார்த் இண்டியன் இல்லை ஃபாரின் அந்த மாதிரி கூப்பிட்டு போவாங்க. சரியா? அதனால நம்ம வந்துட்டு கடத்துனதுக்கப்புறம் நம்ம அவங்கள்ட்டேருந்து தப்பிக்கணுன்றது வந்துட்டு ரொம்ப கஷ்டமான விஷயம். அது ஒரு பெரிய நெட்வொர்க். அது வந்து இங்கேருந்து அப்படியே மாறி 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 போகும். நம்ம வந்துட்டு ஈஸியாக கண்டுபிடிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எங்களுக்குமே சரி கஷ்டமாக இருக்கும். பட் கண்டுபிடிச்சிருவாங்க. இருந்தாலும் அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி நம்மளை ப்ரிவெண்ட் பண்ணிக்கணும் அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். நம்ம தானே சேஃப்டியாக இருக்கணும் முதல்ல. மற்றவங்க வந்து இந்த மாதிரி வராங்க அப்படின்னா நம்ம தான் அதுக்காக சேஃப்டியாக இருக்கணும். எங்கேயாவது போகிறோம், வெளியில் போகிறோம், ஏதாவது ஊருக்கு போகிறோம் அப்படின்னா என்ன பண்ணணும்? பேரண்ட்ஸ் கூட தான் போகணும். தனியாக போகலாமா? தனியாக போகக்கூடாது. நீங்கள் எங்கே போனாலும் சரி, அப்பா அம்மா இல்லை அண்ணா தம்பி அண்ணா அந்த மாதிரி வந்துட்டு பெரியவங்க யார் கூடயாவது தான் போகணும். அப்படி போகும்போது கூட நம்ம அவங்க கூடவே தான் இருக்கணும். தனியாக அப்படியே வேடிக்கை பார்த்து தனியாலாம் போகலாமா? எங்கே யார் வந்து எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. எல்லாருமே நல்லவங்களாக இருப்பாங்களான்னு தெரியாது. சரியா? உங்கள் கூடவே இருப்பாங்க. அவங்க கூடவே அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு வருவாங்க. அவங்க யார் என்னன்னு கூட உங்களுக்கு தெரியாது. ஈஸியாக Hey!